Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. Juicy, spark the happiness. Quench the thirst naturally. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. ஸோ ரீசெண்டாக ஒரு கேஸ் பேரண்ட்ஸ் வந்து கேஸ் கொடுத்தாங்க. பொண்ணு வந்து ஸ்கூல் +2 படிக்கிறா. ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு போகிறா வரா, அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு 10 days அந்த மாதிரிலாம் பார்த்தோம். ஸோ பார்த்துட்டே இருக்கோம். இந்த பொண்ணோட ஸ்ட்ரீட் எப்போவுமே ரெகுலராக வர ஸ்ட்ரீட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு பையன் நிற்கிறான். அந்த பையன் வந்து பைக்கில் போயிடுறான். இந்த பொண்ணு வந்து வீட்டுக்கு போகிறது இல்லாமல் வேற ரூட்டில் போகிறான். ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணு போகிறான். ஸோ அந்த பையனோட பைக் வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. பையன் அந்த பைக் பார்த்தோம். ஸோ அவன் வந்து சிக்னல் காமிச்சிருக்கான் வீட்டுக்கு வரணும் சொல்லி. இந்த பொண்ணு மறுபடியும் ஒரு half an hour அந்த மாதிரி ஒரு டைம்ல வந்து வெளியே வந்தா. வெளியே வரும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுத மாதிரியும் சங்கடத்துல வெளியே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. நாங்க எங்களோட பார்வை வந்து அவங்க லவ்வர்ஸ், அவங்களுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அது மட்டும் தான் எங்களுக்கு தோணுச்சு. மறுபடியும் ஒரு 5 நாள் இதே மாதிரி நடக்குது. இந்த பொண்ணு கண்டிப்பா அது முடிஞ்சு வீட்டுக்கு தான் போகுங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த பையன் வீட்டுல யாரு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனாலுமே நாங்க அங்க நின்று பார்ப்போம். ஸோ இந்த பொண்ணு போய் கொஞ்ச நேரத்துல வந்து வேற பையன் வெளியே வரும். இந்த பொண்ணை வர வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். எல்லாமே பார்த்துரும், எல்லாமே தெரியும். பையனை மீறி இன்னொரு பையன் வந்துட்டு போறான் என்னன்னு சொல்லி கேட்கும். அந்த பொண்ணு அழுது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த பையனை தான் லவ் பண்ணேன். ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு தடவை எங்களுக்குள்ள தப்பு நடந்துருச்சு. இது தொடர்ந்து வந்து. வணக்கம் மேம். வணக்கம். நீங்கள் டிடெக்டிவ், நிறைய அந்த மாதிரி நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்டிருக்கோம். பட் நிறைய கேசஸ் பார்த்துருப்பீங்க. உங்களை ரொம்ப அஃபெக்ட் பண்ண ஒரு உங்களை பர்சனலாக ரொம்ப பாதித்த ஒரு கேஸ்னால் ரீசெண்டாக நடந்த ஏதாவது ஒரு கேஸ் எங்களோட ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்குங்க. பொண்ணுங்க வந்து இன்னைக்கு வந்து லவ்ங்கிற பேரில் வந்து ஏமாற்றப்படுறது. ஸோ அப்படி ஏமாந்துட்டாலுமே வந்து அது தைரியமாக வந்து வீட்டில் சொல்லணும். அது சொல்லலைங்கும் போது மறுபடியும் அதில் அஃபெக்ட் ஆகுறது, அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு இப்போ கொஞ்ச நாளாவே. ஸோ ரீசெண்டாக ஒரு கேஸ் பார்த்ததுல வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் வந்து கேஸ் கொடுத்தாங்க. இது மாதிரி என் பொண்ணு வந்து ஸ்கூல் +2 படிக்கிறா. ரொம்ப துருத்துருன்னு இருப்பா. ஸ்கூலுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா பயங்கர ஜாலியாக ரொம்ப ஸ்டைலாக போவா. நல்லா படிக்கவும் செய்வா. ரொம்ப தன்னை வந்து அழகுபடுத்திக்கிறதுலேயும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவா. ஆனால் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப டல்லாகவே இருக்கிறா. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கூட வந்து டிஸ்கனெக்ட் ஆன மாதிரி, யார்ட்டையும் அவ்வளோவா பேசாமல். என்ன ஏஜ் இருக்கிறான்? ஒரு 17 years அவ்வளோ. ஓகே. +2 படிக்கிற பொண்ணு அவ்வளோ தான். 17 years தான் இருக்கும். ஸோ அந்த பொண்ணுமே நேரடியாக நான் பார்த்துருக்கனால 17 years தான். அப்படி சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ என்னமோ ஏதோ ஒரு சேஞ்ச் ஆகுது. பட் ஸ்கூலெல்லாம் லீவ் போடுறதில்ல, கரெக்டாக போகிறா வரா. ஸ்கூல் டைம் வர மீறினா ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி தான். அதெல்லாம் ஒரு இது இல்லைங்க, கரெக்டாக வந்துடுறா. ஏன்னா ஏதாச்சும் ஸ்கூலில் ப்ராப்ளமா இல்லை டீச்சர்ஸ் ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லிட்டாலாம் கேட்டோம். ஸ்கூலில் போயும் கேட்டோம். நாங்கள் இவகிட்ட கேட்டால் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறா. ஸோ டீச்சர்ஸ்கிட்ட போயும் நாங்கள் வந்து தனியாக கேட்டோம். டீச்சர்ஸுமே சொன்னாங்க, இல்லை அவள் வந்து கொஞ்சம் நாளாவே என்னன்னு தெரியல, டல்லாக தான் இருக்கா. என்ன கேட்டாலுமே இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்கிறா. படிக்கிறதுமே முதல் விட கொஞ்சம் கம்மியாயிருச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஸுகளோட இருக்கிறது அது எல்லாமே ரொம்ப கம்மியாயிருச்சு. நான் வீட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படி சொல்லி நினச்சேன் நான். அவள் இல்லை மிஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு. ஸோ நான் சில சமயம் வந்து அந்தந்த ஏஜில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். பட் ஆனால் எந்த பேரண்ட்ஸுமே இந்த மாதிரி குழந்தைகள்ட்ட ஒரு சின்ன வித்தியாசம் தெரிஞ்சால் அது என்னன்னு பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ அந்த விஷயத்தில் அவங்க வந்து கேஸ் கொடுத்தாங்க. இல்லை நாங்கள் எல்லா மாதிரி கேட்டோம் மேடம், தெரியல, அவள் வந்து எதுவுமே இல்லைன்னு தான் சொல்கிறா. வேற அதை தாண்டி ஏதாவது சம்திங் இருக்குமான்னு சொல்லி எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஓகே. ஸோ அவங்களே கேட்டு பார்த்துருக்காங்க. ஆமா. பட் அந்த பொண்ணு டிஸ்கஸ் பண்ண ரெடியா இல்லாதப்போ ஏதோ சம்திங் ராங்னு சொல்லி உங்ககிட்ட வந்து. ஆமா, நல்ல எப்படி சொல்றது, பேரண்ட்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப நல்ல பேரண்ட்ஸ், நல்ல ஜாலியான ஒரு பேரண்ட்ஸ் தான். ஓகே. பட் அப்படி இருக்கும் போது அந்த பொண்ணு ஒரு மாற்றம் வருது அப்படிங்கும் போது கொஞ்சம் நம்மளுக்கு அவங்களுக்கு பயமாயிருச்சு. என்ன ஏதுன்னு சொல்லி, ஏன் திடீர்னு இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட அந்த மாற்றம் எவ்வளோ நாளா அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒரு 6 மாசமா அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. நாங்களும் சரி ஏதாச்சும் ஒரு அப்செட்டில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே மாதிரி இது பண்ணி பார்த்தோம். ஆனால் வந்து ஏதோ ஒரு கன்ஃபார்மாக வந்து அவள்கிட்ட வந்து அப்படியே ஒரு சேஞ்ச் தெரியுது அவளோட கேரக்டரில். அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு கலகலப்பு இல்லை அவகிட்ட. அவங்க சொன்னது வந்து அவகிட்ட ஒரு கலகலப்பு இல்லை, எதையோ பறி கொடுத்த மாதிரி ஒரு மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இந்த மாதிரி பொண்ணு யாராச்சும் லவ் பண்ணுறாளா அப்படின்னு சொல்லி கேட்டோம். சப்போஸ் லவ் ஃபெயிலியராக இருக்கலாம் இல்லையா, அதனால அப்படி கேட்டோம். மேடம் எங்களுக்கு தெரிஞ்சா அப்படி எதுவுமே கிடையாது, எல்லாத்துலேயுமே ஜோவியலாக பேசுவா, பழகுவா,
எங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி லவ் பண்ண மாதிரியெல்லாம் எதுவுமே அந்த மாதிரியான எந்த விஷயமும் எங்களுக்கு தெரியலைங்க மேடம், நீங்கள் பாருங்கள், சப்போஸ் அப்படி ஏதாவது இருக்காங்கிறது நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படி சொல்லி தான் கேஸ் கொடுத்தாங்க. நாங்கள் தொடர்ந்து பார்க்க ஆரம்பித்தோம் கேஸ். ஸ்கூலுக்கு அந்த பொண்ணு போகிறா வரா, அது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஒரு 1 வீக் பார்த்தோம், ஒரு 10 days அந்த மாதிரிலாம் பார்த்தோம். இதாக இருக்குது எங்களுக்கு வந்து என்னமோ அதில் இருக்குது. எங்களுக்குமே அது தெரியுது அந்த பொண்ணு பார்க்கும்போது ஏதோ ஆமாம் ஏதோ அந்த பொண்ணு ஒரு டிஸ்டர்ப்டு ஏதோ ஒரு இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அப்போ சரி சொல்லி நம்ம சரி அப்போ கண்டினியூ பண்ணுவோம், என்னதான் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது பார்க்க ஆரம்பித்தோம். ஸோ பார்த்துட்டே இருக்கோம். இந்த பொண்ணோட ஸ்ட்ரீட் எப்போவுமே ரெகுலராக வர ஸ்ட்ரீட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு பையன் நிற்கிறான். பையனை கண்டிப்பாக இந்த பொண்ணை விட ஒரு 7-8 வயசு பெரிய பையனாக இருப்பான். நான் வந்து ஒரு காலேஜ் எல்லாம் முடிச்சு ஒரு வேலைக்கு போகிற பையன் மாதிரி இருந்தான். ஸோ அவன் வரான், கண்ணுலேயே தான் பேசிக்கிறாங்க. அந்த பையனை பார்க்கும்போது இந்த பொண்ணுக்குள்ளே ஒரு பதட்டமும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பையன் போகிறான், கொஞ்சம் முன்னாடி போயிடுறான். அந்த பையன் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த பொண்ணு போகிறான். அந்த பையன் வந்து பைக்கில் போயிடுறான். இந்த பொண்ணு வந்து வர ரூட் அந்த தாண்டி அவங்க வீட்டுக்கு போகிறது இல்லாமல் வேற ரூட்டில் போகிறான். ஒரு 2 கட்டு தள்ளி ஒரு சந்துக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு வீடு, அந்த வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணு போகிறான். ஸோ அந்த பையனோட பைக் வெளியே நின்றுட்டு இருந்துச்சு. அந்த பையன் அந்த பைக் பார்த்தோம். ஸோ அவன் வந்து சிக்னல் காமிச்சிருக்கான் வீட்டுக்கு வரணும்னு சொல்லிட்டு. அப்போ நாங்கள் நினச்சி ஏதாச்சும் லவ்வர்ஸாக இருந்திருப்பாங்க, சண்டை போல இருக்கு, வீட்டில் வந்து பேசுறது சாதாரணமாக நடக்கிறது தானே, ஏன்னா நெய்பர் மாதிரி தானே, ஒரு 2-3 ஸ்ட்ரீட் தள்ளி தான் அவன் வீடு அப்படின்னு நினச்சோம். ஸோ அந்த பொண்ணு மறுபடியும் ஒரு 1/2 an hour அந்த மாதிரி ஒரு டைமில் வந்து வெளியே வரும்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப அழுத மாதிரியும் ரொம்ப ஒரு சங்கடத்தில் வெளியே வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போது ஸோ நாங்கள் எங்களோட பார்வை வந்து அவங்க லவ்வர்ஸ், அவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை, அது மட்டும்தான் எங்களுக்கு தோணுச்சு. சரி ஓகே மறுபடியும் பார்ப்போம், ஏன்னா ஒரு தடவை நம்ம பார்த்தே வந்து அந்த பையன் லவ்வருங்கிறது நம்ம முடிவு பண்ணிட முடியாது. என்னங்கிறதே நம்ம வந்து ஒரு தடவை பார்வையில் வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாதுங்கிறது, எந்த விஷயத்தையும் அப்படி முடிவு பண்ண மாட்டோம். மறுபடியும் தொடர்ந்து பார்க்குறோம். மறுபடியும் ஒரு 5 நாள் இருக்கும். 5 நாள் இதே மாதிரி நடக்குது. இந்த பொண்ணு அங்கே போகிற டைமில் இந்த பையன் முன்னாடி வந்துட்டு அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் அந்த பொண்ணு போகிறான், நாங்கள் போகிறான். அதாவது அந்த பையன் வண்டியில் போயிடறான், இந்த பொண்ணு அப்படியே நடந்து போகிறான், அவ்வளோதான். இப்போவுமே போகிறான். அந்த பொண்ணு வந்து பயங்கர ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டத்தோடு வெளியே வர மாதிரி, இந்த சங்கடத்தோடு வெளியே வர மாதிரி தான் இருக்குது. இப்போ சார் இந்த வீட்டுக்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது. இந்த பையன் மட்டும் தனியாக இருக்கானா, இல்லை யாராச்சும் பேரண்ட்ஸ் இருக்காங்களா, இல்லை அந்த பையன் பேச்சுலரா, இல்லை ஃபேமிலியோடு இருக்கானா அப்படிங்கிறத பார்க்கணுங்கிறது. இந்த பொண்ணு கண்டிப்பாக அது முடிஞ்சு வீட்டுக்கு தான் போகுங்கிறது எங்களுக்கு தெரியும். நாங்கள் அந்த பையனோட இதை வந்து அந்த பையன் வீட்டில் யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு போனாலுமே நாங்கள் அங்கே நின்று பார்க்குறோம். ஸோ இந்த பொண்ணு போய் கொஞ்ச நேரத்தில் வந்து வேற பையன் வெளியே வரான். அந்த வீட்டிலேருந்து வேற ஒரு பையன் வெளியே வரான். இந்த பையன் அவனோட வீடு தான் அது. ஸோ வீட்டில் யாரும் இல்லாத சமயத்தில் இந்த பொண்ணு வந்திருக்கு. ஸோ வேற பையன் வெளியே வரான். வேற பையன் வெளியே வராங்கும் போது எங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே எங்களுக்குள்ளேயே ஒரு சின்ன சங்கடம், ஒரு பயம் எங்களுக்குள்ளேயே வந்துச்சு. இன்னைக்கு எதுவும் நடக்குது அப்படிங்கிறனால. பட் நம்ம நினைக்கிற மாதிரி எதுவும் இருக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு மறுபடியும் தொடர்ந்து பார்க்குறோம். ஸோ இது வரைக்கும் வந்து அவங்க கிட்ட வந்து பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை, இது எங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே டைம் வேணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டோம். பொண்ணு வந்து ஏதோ ஒரு பையனை லவ் பண்ணுற மாதிரி எங்களுக்கு தெரியுது, நீங்கள் இதை பற்றி எதுவுமே கேட்க வேண்டாம், பொண்ணுக்கிட்ட கேட்க வேண்டாம். பட் அதை மீறி நாங்கள் என்னென்னு விஷயம் தெரியாமல் அவங்கள்ட்ட ஃபுல்லாக சொல்ல வேண்டாங்கிறனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆமாம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நாங்கள் நல்லா எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படி சொல்லிட்டு நாங்கள் மறுபடியும் பார்க்குறோம். மறுபடியும் பார்க்கும்போது இதே மாதிரி எல்லாமே வந்து ஒரு 5 நாள் இல்லைன்னா 1 வாரம் இந்த மாதிரி கேப் தான், இதே தான் தொடர்ந்து நடக்குது. அகெயின் வந்து அந்த பையன் போகிறான், இந்த பொண்ணு போகுது, கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பொண்ணு வெளியே வரா. மறுபடியும் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்தா இல்லையா வேற ஒரு பையன், அந்த பையன் தான் வரான். அப்போ இந்த பையன் இல்லையா உள்ளேன்னு கேட்டால் அந்த பையனும் உள்ளே இருக்கான். ஓகே, இந்த பையனும் இருக்கான், அந்த பையனும் இருக்கான். அப்போ உங்களுக்குள்ள ஏதாச்சும் ஒரு சண்டை, அதனால ஒரு சமாதானமோ அப்படிங்கிற மாதிரி தோணுனாலும், இப்போ ஃப்ரெண்ட்ஸ் லவர்ஸ்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா இன்னொரு பையன் வந்து சமாதானத்துக்கு வருவான் இல்லையா, அந்த மாதிரினாலும் இது தொடர்ந்து நடக்கிறதுக்கு இல்லை, இது ஏதோ ஒரு சம்திங் ராங் அப்படிங்கிறது எங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே நம்ம டிலே பண்ணக்கூடாது. பேரண்ட்ஸ் வர சொல்லிட்டு நாங்கள் விஷயத்த சொன்னோம். ஏதோ தப்பு நடக்குதுங்க, நிச்சயமாக தப்பு நடக்குது. ஏதோ அந்த பையன் ஏதோ பிளாக்மெயில் பண்ணுறானோ ஏதோ ஒன்று எங்களுக்கு தோணுது சொல்லிட்டு அந்த பையனோட இதெல்லாம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். நெக்ஸ்ட் டைம் அந்த உங்கள் பொண்ணு உள்ளே போகும்போது கூட நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க. இந்த டைம் எல்லாமே நாங்கள் சொல்லிட்டோம், நீங்கள் ரெடியாக இருந்துக்குங்க. நீங்கள் அந்த
வீட்டுக்கு வந்துருங்க. ஸோ நம்ம அங்கேயே வச்சு நம்ம பார்க்கும்போது தான் என்ன ஏதுன்னு சொல்லி தெரியும் ஓகே. அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்லிட்டு நாங்கள் அந்த இதுக்காக காத்துட்ருந்தோம். அப்போ வீட்டில் அவங்க வீட்டில் வந்து கொஞ்சம் பயந்தாங்க. ஏன்னா பொண்ணு விஷயம், சப்போஸ் லவ் பண்ணுறாங்க அந்த மாதிரினாலுமே வந்து நம்ம ஃபேமிலியோடு போகும்போது ஏதாச்சும் ஒன்று இருக்குது, ஒன்று தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம வந்து நாங்கள் பொண்ணுக்கிட்டேயே பேசுகிறோம். நீங்கள் பொண்ணுக்கிட்டேயே பேசுங்க, என்ன ஏதுன்னு சொல்லி பேசி பாருங்க அப்படின்னு. ஸோ அவங்க வந்துட்டு நாங்கள் பேசி பார்த்தோம், எங்களால் ஃபுல்லாக கேட்க முடியலைங்க மேடம், ஆனால் கொஞ்சம் பேசி பார்த்தோம், நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகி என்ன ஏதுன்னு சொல்லி கேட்க முடியுமான்னு சொல்லி கேட்டாங்க. அப்புறம் சரி சொல்லிட்டு அந்த பொண்ணை வர வச்சு இந்த விஷயத்தெல்லாம் சொன்னோம். எல்லாமே பார்த்துரும், எல்லாமே தெரியும், என்ன என்ன எதுக்காக நடக்குதுன்னு. அந்த பையனை மீறி இன்னொரு பையன் வந்துட்டு போகிறான் என்னன்னு சொல்லி கேட்கும்போது அந்த பொண்ணு அழுது சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. நான் அந்த பையனை தான் லவ் பண்ணேன், ஆனால் லவ் பண்ணதுக்கப்புறம் ஒரு தடவை தப்பாக எங்களுக்குள்ளே தப்பு நடந்துருச்சு. இது தொடர்ந்து வந்து இன்னொரு ஃப்ரெண்டை ஒரு தடவை கூட்டிகிட்டு வந்து என்னை கட்டாயப்படுத்தி அந்த பையன் கூடயும் வந்து தப்பாக நடக்க சொல்லிவிட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணுற. அப்படி ஃபோட்டோவெல்லாம் எடுத்து வச்சுட்டு இல்லைன்னா இது எல்லாத்திட்டையும் சொல்லிடுவேன், நீ வெளியே யார்கிட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஒரு 4-5 மாதமாக எனக்கு இந்த டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கா. என்னால் என்ன பண்ணுறேனே தெரியலைங்க மேடம் சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிது அந்த பொண்ணு. ஸோ இப்படி ஒரு கேஸ் பார்த்தோம். இது ரொம்ப எப்படி சொல்கிறது சொல்லி தெரியல, வருத்தமான ஒரு விஷயம். ரொம்ப ஆமாம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஐ திங்க் மெயினாக ஃபஸ்ட்டு டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதாவது எந்த பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, வீட்டில் யாராவது ஒருத்தர்கிட்ட அம்மாக்கிட்டயோ அப்பாக்கிட்டயோ அவங்க ஃப்ரீயாக பேசுகிறதுல தான் இருக்குது. நீங்கள் சொல்கிற மாதிரி அவங்க ரொம்ப ஜாலியான ஃபேமிலியாக, ரொம்ப ஜாலியான பேரண்ட்ஸாக தான் இருந்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த விஷயத்தை ஜாலியான பேரண்ட்ஸாக இருப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் பண்ணுறது என்னன்னா பயங்கர ஜாலியான பேரண்ட்ஸ் இருப்பாங்க. நீ என்ன கேளு வாங்கி தரேன், நீ எப்படி என்ன ட்ரெஸ் பண்ணி என்னமெல்லாம் ஆசைப்படுறேன், பட் லவ் மட்டும் பண்ணிடாத, மானம் போயிடும் அந்த மாதிரிலாம் சொல்லும் போது இந்தந்த வயசில் இது குழந்தைகளுக்கு வரும் தோணும் அப்படிங்கிறது யதார்த்தம் இல்லையா? அப்போது இந்தந்த வயசில் உனக்கு இப்படி தோணும் போது அது தப்பு இல்லை, அது கரெக்டான பர்சனாக இருக்கணும். அதை ஃபஸ்ட்டு எங்ககிட்ட சொல்லணும். அந்த அந்த அது எல்லாமே எங்ககிட்ட சொல்லு. இல்லை சொல்லவே முடியல, உனக்கு கூச்சமாக இருக்குது அப்படின்னாலுமே ஒரு தப்பு நடக்குது, ஒன்று மீறி நடக்குதுங்கும் போது எதுவாக இருந்தாலும் எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கிற விஷயத்த தொடர்ந்து குழந்தைங்கள்ட்ட நம்ம சொல்லி சொல்லி வளர்த்தணும் இந்த காலத்தில். அது பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, பையனாக இருந்தாலும் சரி. பையன்கிட்ட வந்து ஒரு பொண்ணை எப்படி பார்க்கணும், உன்னோட லைஃப் பார்ட்னர் உன்னோட லவ்வராக இருக்கிறவங்கள நீ எப்படி பார்க்கணும், அவங்கள ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நீ எப்படி ட்ரீட் பண்ணணும், அந்த அந்த ஈக்குவாலிட்டினா என்ன, பெண்களை எப்படியெல்லாம் நம்ம பழகணும், அதெல்லாமும் பசங்கள்கிட்ட சொல்லியும் வளர்த்தணும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேரண்ட்ஸோட பேரண்டிங் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி ரித்தனியா கேஸில் நீங்கள் சொன்னீங்க, அதாவது மானம் மரியாதை இதெல்லாம் தாண்டி ஃபஸ்ட்டு உயிர் முக்கியம் அப்படிங்கிறத சொன்னீங்க. ஐ திங்க் இது எல்லா பசங்களுக்குமே இது முதல்ல சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ முதல்ல ஒரு தப்பு நடந்துருச்சு, அந்த பையன் அந்த ஃபோட்டோஸ் வச்சு நீ வரலன்னா நான் இதெல்லாம் வெளியே லீக் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது அது வெளியே வந்தால் கூட பரவாயில்ல, அதை விட ஒரு பெரிய தப்பு பண்ணக்கூடாதுன்னு எல்லா குழந்தைங்களுமே ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் ஆகணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இது தொடரும் போது அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்டேஜில் ஒரு மன அழுத்தம் வந்துடும். இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டை கூப்பிட்டு வரான், நாளைக்கு எத்தனை ஃப்ரெண்டு வேணாலும் அவங்க கூட்டிகிட்டு வரலாம். அப்போது மானங்கிறது இதில் எது இருக்கு? நம்ம ஒரு இடத்துல ஏமாந்துட்டோம், அதில் மானம் போகலை, நீ தொடர்ந்து வந்து மானம் போயிரும் அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் உன்னோட மானத்தை இழக்கிற. எல்லாமே மானம் தன்மானம் எல்லாத்தையும் இழந்து ஒருத்தங்கிட்ட வந்து அவன் சொல்கிறபடி கேட்குறோம் போது அது மானம் மரியாதைங்கிறது எங்கே எந்த நேரத்தில் எது எப்படி ஹேண்டில் பண்ணணும், எது இதில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும். எஸ். அண்ட் அந்த வயசில் அவங்களுக்கு அந்த மெச்சூரிட்டி இருக்காது. பட் இந்த மாதிரி நிறைய அவேர்னஸ் வீடியோஸ் மூலிமா அவங்க அந்த ஒரு தப்பு நடக்கட்டும், நான் நீ போடுறதா இருந்தால் கூட நெட்டில் போட்டுக்கோ, நீ சொல்கிறதுக்குலாம் என்னால் ஒத்துழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி வந்துட்டா அந்த பையன் அங்கேயே மாட்டியிருப்பான், அடுத்தடுத்த ஸ்டேஜில் போக முடியாது. ஸோ இது நடக்கணும். அண்ட் இப்போ அந்த பொண்ணு அதுக்கப்புறமா எப்படி இருக்காங்க மேம் போஸ்ட் தட் வாஸ் ஓகே? இல்லை, அந்த பொண்ணு தொடர்ந்து அவங்க கவுன்சிலிங் கூப்பிட்டு போயிட்டுருக்காங்க. இப்போ வரைக்குமே அந்த பொண்ணு பாதிக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்கா. ஸோ அதனால் அவள் வந்து காலேஜ் ஸ்டடீஸ் கூட எக்ஸ்ட்ரா அவனால் போக முடியல. நானும் இடையில பேசிட்டு தான் இருக்கேன், இதுலேருந்து கொஞ்சம் டைவர்ட் பண்ணுறதுக்கு சரியாயிடுவான்னு நம்புகிறேன். அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் அவங்களோட மனநிலை இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா அவங்க நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருந்துமே இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்துச்சு அப்படின் போது அவங்க இதுக்கப்புறம் என்ன மாற்றிக்கணும்னு நினச்சாங்க? இப்போ என்ன அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட நான் வந்து ஸ்ட்ராங்காக சொன்னது, இதை சம்மந்தமாக பொண்ணை குற்றவாளியாக பேசாதீங்க. ஒரு விஷயம் நடந்துருச்சு, நீ பாரு நீ இப்படி பண்ண அப்படி பண்ண, அது பண்ணனால தான் நீ இப்படி பண்ணானே, இது எங்கள்கிட்ட சொல்லலை அப்படின்னு எதுவுமே பேசாது. விக்டிமா இருக்காங்க, அந்த விஷயம் வந்து நடந்துருச்சு, அது வந்து தூண்டாதீங்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதனாலலாம் ஒன்றும் ஆக போகிறதில்ல. ஒன்றா அவனுக்கு பனிஷ்மெண்ட் நம்ம வாங்கி தரணும், இல்லை இது வேண்டாம் நம்ம இது அப்படியே இது பண்ணிக்கலாம், நம்ம புள்ளே மட்டும் நம்ம காப்பாற்றினா போதுன்னு நினைக்கிறீங்களா, பொண்ணை கொஞ்சம் வேறு இடத்துல மாற்றி இருக்க வைங்க, கொஞ்சம் வேறு இதுலலாம் டைவெர்ட் பண்ணி விடுங்க, அவளுக்கு வேறு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அதில் டைவெர்ட் பண்ண வைங்க, நிறைய ஃப்ரெண்ட்ஸோட பழக வைங்க. இதை பற்றியே பேசக்கூடாது.
பேசாமல் அவளை வேற இதுக்கு கொண்டு வரணும். டெஃபினெட்லி இது ஒரு ட்ராமா. இதை பற்றி பேசாமல் அவங்கள அதுலேருந்து மூவ் ஆன் ஆக வைக்கணும். ஸோ அவங்களே உணர்ந்துருவாங்க. நம்ம பேசுறதுனால வந்து அது சரியாக போகிறது இல்லை, இன்னும் தான் தான் விடும். ஸோ நம்ம அதை மறந்து அது ஒரு விஷயமாவே இல்லை. நீ என் குழந்தை, இது ஒரு தப்பு இல்லை, ஏதோ நீ தெரிஞ்சு பண்ணலை, ஏதோ உன்னோட அறியாமையில் ஏதோ ஒரு பயத்தில் நடந்துருச்சு, அவன் தான் தப்பு பண்ணவன். ஒன்றா உனக்கு பனிஷ்மெண்ட் உனக்கு வேணும்னா வாங்கி கொடுக்கலாம், அதில் உனக்கு திருப்தி ஆகணும். இல்லை வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டா நீ நிம்மதியாக இருக்கணும், பீஸ்ஃபுல்லாக, அதுக்காக போராடிட்டு இருக்க வேண்டாம், பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு என்னவோ அதுக்குண்டான வழியை பேரண்ட்ஸ் தான் பார்க்கணும். என்ன ஆனாங்க மேம்? இப்போ நீங்கள் பேரண்ட்ஸோட போனீங்க, இதை கண்டுபிடிச்சிங்க, டிட் யூ ஃபைல் கேஸ்? இதை ரிப்போர்ட்டை போலீஸ் கிட்ட கொடுத்தீங்களா? அந்த பசங்களை என்ன பண்ணாங்க? இல்லை நான் கொடுக்க முடியாது இல்லைங்களா, இது வந்து எங்கிட்ட வந்து பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அவங்களோட பர்சனலான விஷயம். ஓகே. ஸோ இது வந்து அவங்க வந்து பையனை கேஸ் ஃபைல் பண்ணுற அளவுக்கு போகணுமா வேண்டாம், போகலை, அவங்க அதெல்லாம் ஃபைல் பண்ணலை. ஏன்னா அந்த பையனோட எனக்கு தெரிஞ்ச அந்த பையனோட வீடுமே அங்கே இல்லை. அவங்க வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸோட வச்சு ஏதோ பேசி மிரட்டி இது பண்ணி அந்த பையனை அந்த ஊர்லேருந்து போக வச்சுட்டாங்க. அது தெரியும், அது வரைக்கும் அந்த லெவல் வரைக்கும் தெரியும். பட் அந்த கேஸ் கண்டிப்பாக ஃபைல் பண்ணல அவங்க. பட் இந்த மாதிரி எத்தனையோ இருக்குது, நிறைய இருக்குது. பட் அந்த பொண்ணை சேஃப் பண்ணணும். பட் இதை கான்ஃபிடென்ஷியலாக வச்சு அந்த பசங்களுக்கும் தண்டனை வாங்கி தரணும். ஏன்னா 2 பேரும் பண்ணது சாதாரண தப்பு இல்லை, ரொம்ப பெரிய தப்பு. பண்ணுற தப்பு அதுதானேங்க. அது நம்ம என்னதான் நம்ம சொல்லி கொடுத்தோம்னாலுமே நம்மளுக்கு எதுக்கு, இதில் எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணோட பேர் வெளியே வந்துடும், ஏற்கனவே காயப்பட்டிருக்கா, இன்னும் அவமானப்படணும், அதை தாங்கிக்கிற சக்தி நம்மளுக்கு இல்லை, வேண்டாம். அவனை நாங்கள் பார்த்துட்டோம், அவனை அந்த இதுலேருந்து அனுப்பிட்டோம், அவ்வளோதான். அவன் வந்து தப்பி தவறி கூட நீ இவன் லைனுக்கு வரமாட்டாங்கிறது எங்களுக்கு தெரியும். அங்கே தான் தப்பு பண்ணுறாங்க. ஏன்னா இவங்க போய் ஹேபிச்சுவலாக அடுத்த ஒரு இடத்துல வேற ஒரு இடத்துல இவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்களுக்கு அது வேலை இல்லை, எங்கள் பொண்ணு அவனை திருத்திருந்தும் அவன் வந்து நீ தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது வந்து எங்களோட வேலை இல்லை. எங்கள் வேலையை எங்கள் பிள்ளையை நீ எப்படி பாதுகாக்கணும், எங்கள் பிள்ளையை எப்படி நாங்கள் சரி பண்ணணும், எங்கள் பிள்ளையை எப்படி நீ அடுத்த லைஃப்க்கு நாங்கள் மூவ் பண்ண வைக்கணும், அதுதான் எங்கள் வேலை, எங்களுக்கு இது போதுங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏதோ இது தப்பிச்சாலே, இந்த இதுல இருந்தாவது இதுக்கப்புறமாவது வெளியே வந்தாலே, பொண்ணு கண்ணுக்கு நேரம் உயிரோடு இருக்காளே, எந்த தப்பான முடிவும் எடுக்காமல், ஸோ இதுலேருந்து சரி பண்ணால் போதும் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி தான் நிறைய பேர் நினைப்பாங்க. ஐ திங்க் இது ஃபஸ்ட்டு மாறணும். ஏன்னா ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த ஒரு பொண்ணுக்கு பண்ணிவிட்டு, ஒரு சின்ன பொண்ணுக்கு பண்ணிவிட்டு அப்படி இருக்கானுங்க அப்படின்னு. ஸோ பேரண்ட்ஸ் ஷுட் ஆல்சோ கன்சிடர் திஸ். நம்ம பொண்ணை காப்பாற்றிக்கணும். இந்த இடத்துல தான் அவன் தப்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒரு இடத்துல அவன் ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் மாட்டுவான். கிடைக்கும் நிச்சயமாக. வந்து அதை நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த கர்மா விடாதுமாங்க இல்லையா, ஏதோ தப்பு பண்ணுறோம் அப்படியே வாழ்க்கை போயிடாது. கண்டிப்பாக ஒரு பெரிய பனிஷ்மெண்ட் ஏதோ ஒரு இடத்துல அவன் மாட்டுவான். கண்டிப்பாக மேம். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு சொல்யூஷனாக, அந்த பொண்ணுக்கு அதுலேருந்து வெளியே வரதுக்கு ஒரு சொல்யூஷனாக இருந்திருக்கீங்க, ஒரு ஸ்டெப்பாக இருந்திருக்கீங்க. அண்ட் இப்போது அந்த வீடியோவை எங்களுக்கு ஷேர் பண்ணது மூலிமா ஒரு அவேர்னஸ், அந்த மாதிரி பசங்களுக்கு மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ்க்கும் சேர்த்து. ஏன்னா அப்படிப்பட்ட பசங்களை சும்மா விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது ஒரு அவேர்னஸாக இருந்தது. தேங்க்யூ மேம். தேங்க்யூ.